வணக்கம். நம்மளுடைய உணவே மருத்துவம். உணவே மருத்துவன்ற இந்த கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதய பலவீனம் இருக்கிறவங்க, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேட்டால் கூட ரொம்ப பதட்டப்படுவாங்க. ரொம்ப ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதய படப்படப்பு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான உணவே மருந்து இந்த நம்ம கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதய படப்படப்பு இதய பலவீனம் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவே மருந்துன்ற ஒரு இதில் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கை பார்ப்போம். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயந்தான். ஒன்று செந்தாமரை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, தாமரையில் 2 வகையான தாமரை வருது. ஒன்று செந்தாமரை, ஒன்று வெண்தாமரை. வெண்தாமரை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த செந்தாமரை நமக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதய படப்படப்பு இதய பலவீனம் இருக்கிறவங்க வந்து செந்தாமரை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இதை வந்து எப்படி செயல்படுத்த போகிறோம், இதை வந்து எப்படி மருத்துவமாக மாற்ற போகிறோன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். செந்தாமரை, அதாவது இப்போ ஒரு கிலோ செந்தாமரை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், செந்தாமரை பூக்கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கோயில் கடைகள் போனீங்கன்னாக்கா, கோயில் வாசலில் வச்சுருக்கவங்க பூக்கடைக்காரவங்ககிட்ட தாமரை கிடைக்கும். அவங்ககிட்ட போய் எனக்கு 1 கிலோ செந்தாமரை வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா கிடைக்குங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. அதாவது எனக்கு வந்து 1 கிலோ செந்தாமரை வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. செந்தாமரை எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் மட்டும் பிச்சு எடுத்துருங்க. 1 கிலோ அளவுக்கு வாங்கினீங்கனாக்கா போதுமான அளவுக்கு நமக்கு ஒரு 15-20 நாளைக்கு 1 மாதத்துக்கு கூட தேவையான அளவுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நமக்கு தேவையான மருந்து வந்து அதில் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். 1 கிலோன்றது போதுமான அளவு. 1 கிலோ செந்தாமரை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய மண்பானை, அதாவது மண்பானை தாங்க நமக்கு தேவை. வேறு எதுலேயும் வச்சிடக்கூடாது. பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ வந்து இதை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு பெரிய மண்பானை, ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 5 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இந்த செந்தாமரை இதில் வந்து பிச்சு பிச்சு அதில் போட்டுறணும். கிட்டத்தட்ட வந்து 12லேருந்து 15 மணி நேரம் வந்து அந்த செந்தாமரை வந்து அந்த தண்ணியில் ஊறணும். ஒரு 5 லிட்டர் தண்ணியில் நம்ம 1 கிலோ செந்தாமரை வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த இதெல்லாம் பிச்சு அதெல்லாம் போட்டுட்டு 10லேருந்து 15 மணி நேரம் வந்து அந்த தண்ணியிலே வந்து ஊறணும். அது கரெக்டாக சொல்லணுன்னாக்கா நைட் நேரத்தில் தான் பண்ணணும், பகல் நேரத்தில் அதை பண்ணக்கூடாது. ஒரு பெரிய மண்பாண்டம் எடுத்துக்கோங்க. மண்பாண்டத்தில் 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த செந்தாமரை இதில் வந்து பிச்சு அதில் போட்டு 10லேருந்து 12-15 மணி நேரம் அதை வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த மண்பாண்டத்தை அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு சூடுபடுத்துங்க. அதாவது கொதிக்க விடணும். கஷாயம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நமக்கு தேவை வந்து என்றைக்குமே வந்து கஷாயப்படுத்தணும். அந்த இதழில் இருக்கிற மருத்துவ குணத்தை வந்து நம்ம தண்ணியில் கொண்டு வர்றோம். அந்த தண்ணியை வந்து காய்ச்சும் போது அது என்னன்னா கஷாயமாக மாறிடும். 5 லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சிங்கனாக்கா 2-2.25 லிட்டர் தண்ணியாக மாறிடும். பிறகு அதை எடுத்து பிளாஸ்டிக் டப்பாலையோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. நீங்கள் அதை எடுத்து ஒரு கண்ணாடி பீங்கான், அதாவது கண்ணாடி இதில் தான் வைக்கணும். கண்ணாடி ஜாரில் வைக்கலாம். இல்லைன்னா பீங்கான் ஜார் என்கிட்ட இருக்குது அப்படின்னா பீங்கான் ஜாரில் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. எந்த மருத்துவமும் வந்து பிளாஸ்டிக் டப்பாலையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் கஷாயம் மாதிரி இருக்கிறத வைக்கவே கூடாதுங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கஷாயமாக ரெடி பண்ண பிறகு அதை எடுத்து ஒரு பீங்கான் ஜாரோ இல்லாட்டினா கண்ணாடி ஜார் என்கிட்ட இருக்குன்னா கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் ஒரு 150 ml நம்ம கஷாயமாக ரெடி பண்ணி வச்சுருந்த செந்தாமரை கஷாயத்தை டெய்லி காலைல ஒரு 150 ml எடுத்துகிட்டு இந்த 2 டீஸ்பூன் தேனை கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், இதே பலபலப்பு இதே பலவீனம் உள்ளவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத. வணக்கம்.